புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்காததால் பாஜக எம்எல்ஏ அதிருப்தி அடைந்து உள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் பாஜக தலைமை அலுவலகம் முற்றுகையிட்டுள்ளனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்காததால் பாஜக எம்எல்ஏ அதிருப்தி அடைந்து உள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் பாஜக அலுவலகம் முற்றுகையிட்ட அந்த பரபரப்பு காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பாண்டிச்சேரியில பிஜேபி கட்சியை வளர்த்தது யாரா சாய் சரவணகுமார் தான். தலித் தொகுதியில இருந்து 2014 செகண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாண்டிச்சேரியில பிஜேபி கட்சி மதியம் 1 மணிக்கு பிஜேபி வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற வேட்பாளர் 1 மாசமா நான் தான் வேட்பாளர் கட்சி நடவடிக்கை புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் போட்டியிட வாக்கு வழங்கப்படாததை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் இணைந்து பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தகவல்களை எமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், பதவியை ராஜினாமா செய்து இந்த மாதிரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, புதுச்சேரியில 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் ஊசுடு தொகுதியில் சாய் சரவணன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்பு இவருக்கு ஆதிராவிட நலத்துறை வழங்கப்பட்டது. அமைச்சராக பணியாற்றி வந்தார். கடந்த 1 வருடத்துக்கு முன்பு அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக காமராஜ் தொகுதிக்கு வெற்றி பெற்ற ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஊசுடு தொகுதியில் மாற்று வேட்பாளராக பாஜகவை சேர்ந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தானுக்கு அறிவிப்பு அவருக்கு சீட்டு ஊசுடு தொகுதிக்கு வழங்கப்பட்டது. இதற்கு சாய் சரவணன் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அவர்கள் இந்திரா காந்தி சதுக்கு அருகே உள்ள பாஜக தலைமை அலுவலகத்துக்கு அங்கிருந்த நிர்வாகிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஊசுடு தொகுதியில் தங்களுக்கு கட்சி சார்பில் வழங்கப்பட்ட பதவிகளை ராஜினாமா செய்வதாக கூறி அந்த ராஜினாமா செய்வதாக அந்த கடிதத்தை எல்லாத்தையும் வழங்கினாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. தனக்கு சீட்டு வழங்காததை கண்டித்து முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் அவர் ஆதரவாளர்கள் ராஜினாமா செய்திருப்பது புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாஜகவினர் அதிருப்தி அடைந்துள்ளனர். ஆனந்தி.